குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக்கு. ஓம் முருகா சரவண குகாய நமக்கு. உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க. அனைவருக்கும், அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பதிவு 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணிக்கு மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு பேச்சாகக்கூடிய குரு பகவானுடைய குருபெயர்ச்சி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது கும்ப ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 2/11 2ஆம் இடம்னா தனவாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே அமர்கிறார். அப்போ சுகஸ்தானத்தில் அமரக்கூடிய குரு பகவான் என்னத்தை உங்களுக்கு கொடுப்பார்னா, தாயினுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், கல்வி நன்றாக இருக்கும். அடுத்தது வண்டி வாகன யோகங்கள், வீடு யோகங்கள் மிக சிறப்பாக இருக்கும். இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள், இன்சூரன்ஸ், திடீர் அதிர்ஷ்டம் போன்ற இருக்கக்கூடிய 8ஆம் இடத்துக்கு பார்வையும், அதுக்கு அடுத்தது ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தையும், அதே 10ஆம் இடத்திற்கு ஜீவனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் இருப்பதால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மிக தொழில் மிக சிறப்பாக இருக்கும். அந்த தொழில்னால நிறைய வருமானம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வை வருது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போக விரயம் நெடுந்தொலைவு பயணம் இப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த ஆண்டு அடிக்கடி உங்களுக்கு நெடுந்தூர பயணங்கள் அதிகமாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கும். உங்களுடைய குரு பகவான் இந்த ஆண்டு 6ஆம் இடத்து அதிபதியான சந்திரனுடைய சாரத்திலும் 7ஆம் இடத்து அதிபதியான சூரியனுடைய சாரத்திலுமே முழுக்க முழுக்க பயணம் செய்கிறாரு. அப்படி பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் மே 29ஆம் தேதி கிருத்திகை 4ஆம் பாதத்தில் புஷ்கராம்சம் ஆகிறாரு. ஜூன் 17ஆம் தேதி பரணி 2ஆம் பாதத்தில் புஷ்கராம்ச பாதம் வாங்குறாரு. அப்போ 2 புஷ்கராம்ச பாதத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் சுப பலன்களை, அதாவது சுப பலன்களில் தனவரவை வாரி வழங்கும். அதிலும் குரு பகவான் வக்கரமடைகிறதுனால மிக சிறந்த மிக மிக பெரிய செல்வம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அக்டோபர் 9ஆம் தேதி வக்கரமடைகிறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஆக புஷ்கராம்ச பாதத்தினாலையும் புஷ்கராம்ச வாங்குறதுனாலையும் தனவரவு, வக்கரம் அடைகிறதுனாலையும், அதுவும் சுபக்கிரகமான குரு பகவான் வக்கரம் அடைகிறப்ப கொடுக்கக்கூடிய பலன்கள் நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய அளவில் இருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்றதுனால, ஆக எல்லா விதத்திலுமே உங்களுடைய ராசியினுடைய சுகஸ்தானம் 7ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் என்று முக்கியமான எல்லா ஸ்தானங்களுக்கும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது. சனி பகவானுடைய பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்திலே விழுவதால், 7ஆம் இடம் என்று சொல்வது மனைவி, கூட்டு தொழில், வியாபாரம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம். அந்த 7ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே, முயற்சி தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலே உச்சமடைகிறார். மேசத்திலே உச்சமடைகிறதுனால அவருக்கு சனி பார்வையும் இருப்பதால் அரசியலில் இருக்கிறவங்க, அரசு துறையில் இருக்கிறவங்க, அரசு சார்ந்த தொழில்கள் எடுத்து செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிக ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. ஆக இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு மிக மிக சிறந்த தனவரவையும் குடும்ப ஒற்றுமையும் தொழில் அருமையான ஒரு ஜீவனத்தையும் கொடுத்து 6ஆம் இடத்திலே, அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். அந்த 8ஆம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். அப்போ 3, 6, 10, 11 என்று சொல்லக்கூடிய உபசய ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய பாவக்கிரகங்கள் சுப பலன்களை அளிப்பார்கள், அதாவது பாவ பலன்களை குறைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு. அதிலும் கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது
உங்களுக்கு வந்து 8ஆம் இடமா அமையறனால கோர்ட்டு கேஸு, இந்த வம்பு வழக்கு, தீராத நோய் இது எல்லாமே இந்த ஆண்டு தீர்வதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மொத்தத்துல இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.